பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீட்டில் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் காய்கறிகளையும் வாங்க மக்கள் சந்தையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். சூரியனை வழிபடும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள காய்கறி சந்தைகளில் மக்கள் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையில் கரும்பு கட்டு 200 முதல் 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தலா 10 எண்ணிக்கையில் இஞ்சி கட்டு 100 ரூபாய்க்கும் மஞ்சள் கட்டு 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறப்பு சந்தைக்கு விழுப்புரம், கடலூர், சேலம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்துள்ள கரும்பு, மஞ்சள் மற்றும் இஞ்சி ஆகியவற்றை வியாபாரிகள் விற்பனை செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை வாசி மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு சந்தை அமைக்கப்படுவது வழக்கம். அதேபோன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டும் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கரும்பு 250க்கும் மேற்பட்ட லாரிகளும், மஞ்சள், இஞ்சி 94க்கும் மேற்பட்ட லாரிகளும் வர வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கரும்பு 15 என்று ஒரு கட்டு 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மஞ்சள் 100 ரூபாய்க்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இஞ்சியும் 60 ரூபாய்க்கு வைக்கப்பட்டுள்ளது. பொங்கலை போல உங்கள் வாழ்வில் இன்பம் பொங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கரனுடன் நந்தினி. இதேபோல் கடலூர் காய்கறி சந்தையிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காலை முதலே மஞ்சள் கொத்து, கரும்பு மற்றும் பூஜையில் வைப்பதற்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் குவிந்துள்ளதாக எமது கடலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார். உழவர் சந்தை மிகவும் தமிழ்நாட்டிலே அதிக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு உழவர் சந்தையாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற உழவர் சந்தை. விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை இங்க நேரடியாக மக்கள்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சியா தங்களுடைய இதை இன்னைக்கு விற்பனை. இன்றைய விற்பனை குறைந்தது 15 லட்சம் அளவுக்கு இன்னைக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க, லாபம் ஈட்டிருக்காங்க. அதே போல பிற அதாவது தனியார் காய்கறி கடைகளை இன்னைக்கு சுமார் 50 டன்னுக்கு மேல இன்னைக்கு விற்பனை பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. காய்கறிகளும் குறைந்த விலையில் இருக்குது. ஒரு பூசணிக்காய் 30 ரூபாய், மாங்கத்துன்றது 20 ரூபாய், கரும்பு 80 ரூபாய் ஒரு ஜோடி. அதே மாதிரி தனியாருடைய காய்கறி கடைகளையும் விற்பனை கடைக்கிட்டு இருக்கிறது. மக்கள் ஒவ்வொருவரும் விலை குறைந்த விலையில இருக்கிறதுனால மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இந்த பகுதியில் வாங்கி போறதை நம்மளால காண முடியுது. ராஜ் செய்திகளுக்காக கடலூருக்கு ரவி.